இந்த தோத்ராயா இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு வந்து பரிசேயர் பிரதான ஆசாரியர்கள் மேல் தேவனுடைய அன்பு. சரிங்களா? பரிசேயர்கள் பிரதான ஆசாரியர்கள் மேல் தேவனுடைய அன்பு. காட்ஸ் லவ் ஓவர் பாரிசிஸ் அண்ட் பிரீஸ்ட். இதுல இயேசுவினுடைய காலகட்டத்துல அவரை எப்போதுமே ஒரு சில கூட்டத்தார் எதிர்த்தாங்க, அப்படிதானே? அதுல முக்கியமா எந்த கூட்டத்தாரும் வருவாங்க? இந்த பரிசேயரு, இந்த சதுசேயரு, இந்த பிரதான ஆசாரியர்கள், இந்த ஜெபாலய தலைவர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து இயேசுவை எதிர்த்தாங்க. இதுல ஒரு சில கூட்டத்தார் அவங்களும் சேர்ந்து இயேசுவை சிலுவையில் அறைவதற்கும் காரணமா இருந்தாங்க, அப்படிதானே? ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. மத்தேயு புஸ்தகத்துல 27ஆம் அதிகாரத்துல 41வது வசனம் படிங்களா. 27ஆம் அதிகாரத்துல 41வது வசனத்துல அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி. சரி, பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் என்ன செஞ்சாங்களா? பரியாசம் பண்ணாங்க அப்படின்னு வருது, அப்படிதானே? இருக்கீங்களா? இன்னொரு வசனம் மத்தேயு 27ஆம் அதிகாரத்துல வசனம் படிங்க. வசனம் படிங்க. யாரெல்லாம்? சகல பிரதான ஆசிரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி. இன்னொரு வசனம் மார்க்கு 15ஆம் அதிகாரத்துல வசனம் படிங்க. மார்க்கு 15ஆம் அதிகாரத்துல வசனம் படிங்க. சரி, அவ்வளவுதான். படிங்க. இயேசுவை கட்டி கொண்டு போய் பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். பாத்தீங்களா? அப்ப எங்கேயும் பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள், வேதபாரர்கள் வர்றத நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அப்ப இயேசுவின் காலகட்டத்துல ஒரு கூட்டம் எப்போதுமே அவருக்கு எதிர்த்து நின்னாங்க. 3 வருஷம் அவங்க மத்தியில ஊழியம் செஞ்சாரு. கடைசியில அந்த கூட்டத்துல ஒரு சில பேருன்னு சொல்றேன். ஏன் ஒரு சில பேர் சொல்றேன்? நான் எல்லாரையும் சொல்லல, சரிங்களா? அந்த கூட்டத்துல ஒரு சில பேரு எதிர்த்து கடைசியில இயேசுக்கு எதிராக சதி பண்ணி அவரை பரியாசம் பண்ணி அவர் என்ன செஞ்சாங்க? கொலை செஞ்சுட்டாங்க. அப்படின்லாம் நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம பார்த்தோம். சரிங்களா? புரியுதுங்களா? அப்ப என்ன படிக்க போறோம் அப்படின்னா, இந்த கூட்டத்தையும் ஆண்டவர் நேசிச்சாரா? சில நேரத்துல நான்லாம் ஆரம்பத்துல பைபிள் படிக்கும் பொழுது இந்த பரிசேயர்கள், இந்த ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள், ஜெப ஆலய தலைவர்கள், இவங்களை எப்போதுமே ஆண்டவர் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்த மாதிரி தானே இருக்குது. இவங்க மேல அன்பு காட்ட மாதிரியே தெரியலையே. யோசிச்சிருக்கீங்களா? இந்த பரிசேயர்கள் மேலதான் தேவன் துளியளவும் பாசம் காமிச்ச மாதிரி தெரியவே இல்லையே. ஏசப்பா வந்து ஒரு இடத்துல எல்லாம் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைன்னு சொல்லிட்டாரு. அப்படியெல்லாம் ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. அப்ப கொஞ்சம் இவங்க மேல அன்பு காட்டுற மாதிரி தெரியலையே. பாவிகளிடத்திலையும் ஆயக்காரர்கள்ட்ட மாத்திரம் தான் அன்பு காட்டுறாரு. இந்த பரிசேயர்கள், ஜெப ஆலய தலைவர்கள், மூப்பர்கள், இவங்கள்ட்ட எல்லாம் தேவன் என்ன செய்யல? அன்பு காட்டல அப்படின்னு நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்திருக்கிறேன். நீங்க எப்படி புரிஞ்சிருக்கீங்கன்னு தெரியல. ஆனா இப்ப இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, இவரை எப்படியாவது கொலை செய்யணும், சரி செய்யணும்னு நினைச்சாங்கல்ல, இந்த கூட்டத்துல உள்ள நபர்களையும் கர்த்தர் நேசிச்சாரா? நம்மளும் நேசிக்க பழகணுமா? ஊழியக்காரங்க, இந்த பரிசேயர்கள் இவங்க எல்லாம் யாருன்னா ஊழியக்காரங்க, சபையில நல்ல பொறுப்புல இருந்தவங்க, மூப்பர்கள். இப்படிப்பட்ட நபர்களையும் இயேசு நேசித்தது போல நேசிக்கிறதுக்கு நம்ம பழகணும். அதுதான் இந்த நாள்ல நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம தியானிக்க போறோம். சரிங்களா? ஜோமனோமா? எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, இந்த சத்தியத்தை நாங்க படிக்கிறதற்கு எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீங்க. இதை எளிமையாய் தேவனுடைய கிருபையினால இதை அறிந்து கொள்வதற்கு தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், நல்ல பிதாவே, ஆமென். சரி, இப்ப இந்த கூட்டத்துல ஒரு சில நல்லவங்க எல்லாம் இருந்தாங்களா? பார்க்கலாமா? குட் பீப்புள் அமாங் பாரிசிஸ். சரிங்களா?
பரிசேயர்கள் மத்தியில இந்த மூப்பர்கள், பரிசேயர்கள், பிரதான ஆசிரியர்கள் இவங்க மத்தியில நல்லவங்க இருந்தாங்களா இல்லையா? அதை ஃபர்ஸ்ட் பாயிண்ட போட்டுருங்க. சரிங்களா? குட் பீப்புள் அம்மா பாரிசீஸ், ஹை பிரீஸ்ட். சரிங்களா? பார்க்கலாமா? லூக்கா 13ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனத்துக்கு போங்களேன். லூக்கா 13ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனம் போங்க. இந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இருட்டத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாய் இருக்கிறான் என்றார். பாத்தீங்களா? சில நல்லவங்க இருக்கிறாங்களா இல்லையா? அந்நாளிலே சில பரிசேயர் அவரிடத்துல வந்து என்ன சொல்றாங்க? இவ்விடத்து போயிருங்க, ஏரோது உங்களை என்ன செய்ய போறான்? கொலை செய்யறதுக்கு அவன் ரொம்ப மனதா இருக்கிறான், தீவிரமா இருக்கிறான்ப்பா. அதனால நீங்க இந்த இடத்தை விட்டு நீங்க போயிருங்க அப்படின்னு ஏசப்பாவோட உயிர் மேல ஆசை வச்ச, விருப்பம் கொண்ட சில பரிசேயர்கள், நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. சில நேரத்துல பாருங்களேன், நம்ம ஒரு சில ஊழியக்காரங்க செய்கிற தவறினால நம்ம என்ன செய்வோம்? எல்லாரையுமே மோசம்தான் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். ஒரு சில பரிசேயர்கள் இயேசுவை கொலை செய்வதற்கு சதி செஞ்சாங்க. அதனால நம்ம என்ன நினைச்சிருவோம்? எல்லா பரிசேயர்களும், பிரதான ஆசிரியர்களும் மோசமானவங்க தான். ஆனா ஏசப்பாவை நேசிச்ச நல்ல பரிசேயர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? வேதாகமத்துல இருந்திருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்த ஒரு வசனம் போலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்துல, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல இங்க ஞானஸ்தானத்தை குறித்து பேசப்படுது. யோவான் ஸ்நானகன் வந்து ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு. அந்த சமயத்துல யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்க வந்தாங்கன்னு பாருங்களேன். மத்தேயு 3:7 படிங்க. பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேக தண்ணீர் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறது அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை போடுங்க. பாத்தீங்களா? அப்ப இங்க யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்துல யாரும் வர்றா? பரிசேயர்களும் சதுசேயர்களும் அநேக. பாத்தீங்களா? அப்ப தேவனுக்கு தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு, அவர் ஞானஸ்தானம் ஒன்ற அவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதற்கு தன்னை அர்ப்பணிப்பதற்காக அநேக, அந்த வசனம் சொல்லுது, அநேக பரிசேயர்கள் அநேக சதுசேயர்களும் யோவான் ஸ்நானத்துல என்ன செஞ்சாங்க? வந்தாங்க. அப்ப தங்களை அர்ப்பணிக்கவும் தாழ்த்தக்கூடிய நல்ல மனிதர்கள் என்ன செஞ்சாங்க? பரிசேய கூட்டத்திலையும் இருந்தாங்க. சரிங்களா? அடுத்த வசனம் நாம பார்க்கலாம். அடுத்த வசனம் லூக்கா 7ஆம் அதிகாரம். லூக்கா 7ஆம் அதிகாரத்துல 36வது வசனம் பாருங்க. 36வது வசனம். தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து வந்திருந்தார். பரிசேயன் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். சாப்பாடு கூட ஜீசஸ் கொடுக்கிறதுக்கு ரெடியா யார் இருந்தா? ஒரு பரிசேயன் என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. வெறும் மார்த்தாலும் மரியாளும் மாத்திரம் இல்ல, சாப்பாடு கொடுப்பதற்கு ஒரு பரிசேயன் அவர் வீட்டுல ஏற்றுக்கிட்டு அவரோட சாப்பிடுவதற்கும் பரிசேயன் என்ன செஞ்சா? பரிசேயன் ஆயத்தமாக இருந்தாங்க. நல்லவங்களா கெட்டவங்களா? நல்லா இருக்கிறாங்களா இல்லையா? இந்த கூட்டத்திலையும் சில நேரங்களில் நம்ம மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் படிச்சாலே இந்த வசனம் எல்லாம் ஞாபகம் வராது. பரிசேயர்கள்னாலே மோசமானவங்க. இப்படிதான் வசனங்கள் நம்ம கையில இருக்கும். அப்படித்தானே? உண்மையில நானும் அப்படிதான் படிச்சிருக்கிறேன். ஆனா சமீபத்துல இதை கொஞ்சம் ஆராயும் போதுதான் அதனாலயே காடு எப்படிலாம் போட்டு வச்சிருக்கிறாங்க, நம்ம அதெல்லாம் பார்க்காம அவங்க கெட்டவங்க மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறோமே. இப்படித்தானே? அவர் உயிரை மேல ஆசை, தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை, இயேசுவோட உட்கார்ந்து சாப்பிடணும் என்ற ஆசை. எவ்வளவு பெரிய ஒரு கேரக்டர்ஸ். அப்படிதானே? அடுத்தது பாருங்களேன். லூக்கா 14:1வது வசனத்துல இங்க பாருங்க. இங்கேயும் ஒருத்தர் இருக்கிறாரு பாருங்க. லூக்கா 14:1 வசனம். ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயர்கள் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே சரி, ஒரு ஓய்வு நாள்ல பரிசேயரின் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டுல, சாதாரண நாள் கிடையாது இவரு. யாராம்? பரிசேய கூட்டத்துல தலைவன், அதுல ஒருத்தன் தலைவன். சரிங்களா? அவன் வீட்டுல போஜனம் பண்ணும்படி ஏசப்பா என்ன செஞ்சாங்க? போயிருந்தாங்க. சரிங்களா? அப்ப பரிசேயர்கள் ஏசப்பா
எங்க வீட்டுல வரணும், எங்க கூட சாப்பிடணும் அப்படின்னு வாஞ்சையுள்ள சில நல்ல பரிசேயர்கள் என்ன செஞ்சாங்க? இயேசுவின் காலத்துல இருந்தாங்க. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இந்த 4 காரியத்தையும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அப்ப பரிசேய குலத்திலையும் சில ஆசாரிய குலத்திலையும் சில நல்ல நபர்கள் என்ன செஞ்சாங்க? அங்க இருந்தாங்க. 4 குணம் கிடைச்சிச்சா? அவங்கள பத்தி ஒரு 4 குணம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசி பாயிண்ட்ல பரிசேய தலைவனே ஏசப்பா வீட்டுல கூப்பிட்டு அவருக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று ஆயத்தமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த பரிசேய வீட்டுல ஏசப்பா எங்கேயாவது அற்புதம் செஞ்சிருக்கிறாரா? சரி, அப்படியே கீழே பாருங்க, 2வது வசனத்துல இருந்து படிங்க. ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். அவன் என்ன செய்வார் என்று ஜனங்கள் அவன் மேல் நோக்கமா இருந்தார். 3-4 படிங்க. நியாயசாஸ்திரிகளை பரிசேயரை பார்த்து ஓய்வு நாளிலே சுத்தமாவது நியாயமா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை அடித்து சுத்தமாக்கி அனுப்பி வைத்தார். அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவருடைய கழுதையாவது எருதையாவது ஓய்வு நாள் துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடாமோ என்றார். சரி, அப்ப இந்த பரிசேய வீட்டுல ஏசப்பா நினைச்சிருக்கிறாங்க, ஒரு அற்புதத்தை செஞ்சிருக்கிறாங்க. ஓய்வு நாள் சத்தியத்தையும் ஏசப்பா பகிர்ந்திருக்கிறார். அப்படித்தானே? ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா அங்க பகிர்ந்திருக்கிறார். சரி, அப்ப நல்ல மனிதர்கள் பரிசேய மத்தியில் என்ன செஞ்சிருக்கிறாங்க? இருந்திருக்கிறாங்க. சரி, அடுத்த பாயிண்ட் போலாம். அடுத்த பாயிண்ட், இந்த பரிசேயர்களை சந்திப்பதற்கு தேவன் எடுத்த முயற்சிகள். God's effort to reach these Pharisees, God's efforts. என்னென்ன முயற்சிய தேவன் எடுத்தார்? சரிங்களா? என்னென்ன காரியங்கள்லாம் இவங்களை ரட்சிப்பதற்கு தேவன் என்னென்ன காரியங்கள் எடுத்தார்? God's effort to save these Pharisees. இந்த பரிசேயர்களை ரட்சிப்பதற்கு தேவன் எடுத்த முயற்சிகள் என்னென்ன? யார ஒரு நபரை நம்ம ரட்சிக்கணும் ஆசைப்படுறோம்னா அந்த நபர்கள் நமக்கு அன்பு இருக்குதா இல்லையா? ஒரு நபரை காப்பாற்றணும்னு ஆசைப்படுறோம். இப்ப ஏசப்பா நம்ம ரட்சிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தாங்க. ஏன் வந்தாங்க? அவர் வரணும்னு வந்தாரா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜீசஸுடைய எவ்ரி ஆக்ட் லவ் தான். இந்த உலகத்துக்கு வந்தது, ஆமா இதான் நீ அனுப்பிட்டாரு அதனால உலகத்துக்கு மறிக்க போறேன் அப்படிலாம் இல்லை. நம்ம மேல அளவு கடந்த பாசம். பாவத்தின் சம்பளம் மரணம், அதனால நான் மறிக்கணும், அதனால மறிச்சுட்டு போறேன் அப்படின்னு இல்லை. நம்ம மேல அளவு கடந்த பாசம். அந்த அன்பு தான் அவர் அந்த பரலோகத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வந்துச்சு. அந்த அன்பு தான் சிலுவையில அவரு தன்னை ஒப்பு கொடுத்துச்சு. சரிங்களா? சில பேர் சொல்லுவாங்க இந்த ஆணிதான் அவரை அங்க சிலுவையில அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர் இறங்கி வாங்கன்னு சொன்னா அதை இறங்கி வர்றதுக்கெல்லாம் ஒரு நொடியில் கூட ஆயிருக்காது. ஆனா தேவனுடைய அன்பு தான் அவரை சிலுவையில வைத்தது. சரிங்களா? சரி, இது வரைக்கும் புரிஞ்சா? சரி, அப்ப ஏசப்பா இந்த பரிசேயர்களை ரட்சிப்பதற்கு அவர் ஒவ்வொரு முயற்சி எடுத்தாரன்னு பார்க்க போறோம். அப்படின்னா அவங்க மேல நிச்சயமா அன்பு வச்சிருக்கிறார். சரிங்களா? சரி, பாருங்களேன் என்னன்னா எப்படி எல்லாம் இவங்க ரட்சிப்பதற்கு அவர் போராடினாரு அப்படின்னு. யோவான் 3ஆம் அதிகாரம் 1 வசனம் 2 வசனம் படி. யோவான் 3ஆம் அதிகாரம் 1 வசனம் 2 வசனம் படி. எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். சரி, அவன் காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். சரி, அவ்வளவுதான். அங்க நம்ம பார்க்கலாம். நல்லா பாருங்க, வாட்ஸ் எஃபர்ட், என்னென்ன முயற்சி ஏசப்பா எடுக்கிறாங்க பாருங்க. யூதருக்குள்ளே அதிகாரி யாரு? நிக்கோதேமு. அவர் யாரா? ஒரு பரிசேயர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூதருக்குள்ள ஒரு அதிகாரி. பாருங்களேன், தலைவர்கள்லாம் தேவன் எப்படி சந்திக்கிறாரு பாருங்க. நமக்கு சில நேரங்களில் தலைவர்களே பிடிக்காது. அவங்க எல்லாம் காசு கொள்ளையடிப்பாங்க, அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம அவங்கள திருட்டு போயிலுங்க எப்படிலாம் பேர் வச்சுக்கிறோம் தலைவர்களுக்கெல்லாம். இப்படிதானே அவங்கள தப்பா சில நேரங்களில் நம்ம மனசுல போட்டு வச்சிருக்கிறோம். இப்ப நம்ம போன பாயிண்ட்ல கடைசி பாயிண்ட் என்ன படிச்சோம்? யார தேவன் சந்திச்சாங்க? பரிசேயருடைய தலைவன். அந்த அவங்களும் ரட்சிக்கப்படணும் தேவன் விரும்பினார். அப்படிதானப்பா? இங்க யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். இப்ப எத்தனை மணிக்கு? அவன் ராக்காலத்திலே இயேசுவின் இடத்தில் எப்ப வராரு? ராத்திரி.
வந்து என்ன ஆரம்பிக்கிறாரு? ஏசப்பாட்ட பேசுறார். ரபி, தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் அப்படின்னு. இந்த பரிசேர் ஒண்ணு நம்புறாரு. என்ன நம்புறாரு? ஏசப்பா கூட தேவன் இருக்கிறாரு நம்புறாரு. அதை நம்புறாரு இல்லையா? நம்புறாரு. ஆனா ஏசப்பாவை பாராட்டுறாரு. எடுத்த உடனே ஏசப்பாவை புகழ்ந்து துதிச்சு பாடுறாரு. நீர் உண்மையில தேவனிடத்துல வந்தவங்க தான், இந்த மாதிரி அற்புதத்தை தேவன் இல்லாட்டா செய்ய முடியாது. நீங்க அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா ஏசப்பா அந்த புகழுக்கு தேங்க்யூ சோ மச் அப்படின்லாம் ஒண்ணுமே சொல்லல. நேரடியாக எங்க போயிட்டாரு? ஏசவனுக்கு பிரயோஜனமாக ஒருவன் மறுபடியும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்களேன், இது யாரு? நிக்கதேமு. இவர் யாரு? பரிசேயங்க. இவர் எப்ப வராரு? நைட்டு வராரு. யாராவது நைட்டு நம்மள ஒரு தூங்குற சமயத்துல எழுப்பி பைபிள் ஸ்டடி கொடுங்கன்னா எப்படி இருக்கும்? நம்ம அவங்களுக்கு ஹெல்த் பிரின்சிபல் சொல்லி கொடுப்போம். 9 மணிக்கெல்லாம் தூங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். நம்ம அப்படித்தானே? ஏசப்பாக்கு தெரியாத ஆரோக்கிய விதிகளா, ஹெல்த் பிரின்சிபலா என்ன ஏசப்பா சொல்லிருக்கலாம். ஆனா ஏசப்பா எதுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்களா? அங்க ஒருத்தன் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நைட் வந்திருக்கான். ஆனா அவனுக்கு ஆசை இருக்கு. என்ன ஆசை இருக்குது? எப்படியாவது இவர்கிட்ட பேசணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசை ஏசப்பாக்கு தெரியும். ஆனா அவனுக்கு ஒரு தேவை இருக்குது. அவனுடைய குறையை அவன் உணரணும் என்பது யாருக்கு ஆசை? ஏசப்பாக்காக ஆசை. இப்ப ஏசப்பா எந்த கதையை ஆரம்பிச்சிட்டாரு? நேரடியா எப்பா மறுபடியும் பிறக்கணும்ப்பா அப்படின்னு ஏசப்பா என்ன செஞ்சுட்டாங்க? ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படித்தானே? சரி, இப்ப எத்தனை வசனம் ஏசப்பா பேசினார் தெரியுமா? இந்த நிக்கோதேமு கிட்ட எத்தனை வசனம் தெரியுமா? 3வது வசனத்துல ஏசப்பா பேசுறாரு. இந்த கான்வர்சேஷன், இந்த பேச்சுவார்த்தை திருப்பி 4வது வசனத்துல நிக்கோதேமு பேசுறாரு. சரிங்களா? திருப்பி ஏசப்பா பேசுறாரு. திருப்பி நிக்கோதேமு 9வது வசனத்துல ஒரு கேள்வி கேட்கிறாரு. பாருங்க, சரியான கேள்வி. இதுல ஒரு டாபிக் இருக்கு, ஒரு பிரசங்கம். அதற்கு நிக்கோதேமு இவைகள் எப்படி ஆகும்? பயங்கரமான கேள்வி. சரிங்களா? இந்த மாதிரிலாம் நம்ம கேள்வி கேட்கிறோமான்னு யோசிச்சு பண்ண பின்னாடி இந்த சப்ஜெக்ட் நான் சொல்லித்தரேன். சரி, இவங்க பேசுறாங்க. எத்தனை வசனம் வரைக்கும் அவங்க பேசுவாங்க தெரியுமா? இந்த பேச்சுவார்த்தை அவர் 21 வசனம் வரைக்கும் யார்கிட்ட பேசுவார்? ஏசப்பா நிக்கோதேமுட்ட பேசுவார். 3வது வசனத்துல இருந்து அவங்க பேச்சுவார்த்தை 21 வசனம் வரைக்கும். எங்க இது எப்ப நடக்குது? இந்த பைபிள் ஸ்டடி நைட் நடக்குது. இந்த பைபிள் ஸ்டடி இந்த யோவான் 3:16 இருக்குல்ல, அது யார்கிட்ட சொல்லப்பட்ட வார்த்தை தெரியுமா? ஜான் 3:16 யார்கிட்ட சொல்லப்பட்ட வார்த்தை தெரியுமா? நிக்கோதேமுட்ட சொல்லப்பட்ட வார்த்தை. இப்ப 21 வரைக்கும் என்ன ரூபனையா பேசுறாரு இல்லையா? பேசும்போது அங்க ஆண்டவர் அந்த 16வது வசனம் யாருக்கா வச்சார் தெரியுமாங்க? நிக்கோதேமுட்ட சொன்னாருப்பா, உன்னை தேவன் எவ்வளவு அன்பு கூறார் தெரியுமா? அந்த கதைய இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இன்ற தேவன் ஒரு நபரை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை God so loved the world, இங்கிலீஷ்ல படிக்கிறோம்ல, God so loved the world. இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தைன்னா நிக்கோதேமுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. நிக்கோதேமு, உனக்கு மறுபடியும் பிறத்தல்னா என்னன்னு உனக்கு தெரியல. அதனால நீ என்கிட்ட கேள்வி கேட்கிற, இது எப்படி ஆகும்னு கேள்வி கேட்கிற. ஆனாலும் உன்னை தேவன் எப்படி எல்லாம் நேசிக்கிறார் தெரியுமா அப்படின்னு இந்த லவ்விங் ஸ்டோரிய யாருக்கு காட் சொல்றாரு? நிக்கோதேமுக்கு காட் என்ன செய்றாங்க? சொல்றாங்க. புரியுதுங்களா? இப்ப நிக்கோதேமு காட் எவ்வளவு நேசிச்சாங்களா இல்லையா? அவரை இழுக்கிறதற்கு தேவன் முயற்சி செஞ்சாங்களா இல்லையா? அவரு இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லா சமயத்திலயும் நடந்து ஊழியம் செஞ்சுட்டே வருவாங்க. நைட்லாம் அவ்வளவு களைப்பா இருந்திருப்பாங்க. ஏசப்பா தூங்கி இருக்கலாம். ஆனாலும் கூட ஏசப்பா அங்க என்ன செய்யறாங்க? நிக்கோதேமுக்காக சத்தியத்தை எடுத்து சொல்றாங்க. சரிங்களாமா? அப்ப இந்த பரிசேயர்களை தேவன் நேசிச்சிருக்கிறாரா இல்லையா? God so loved the world. அதை யாருக்கு சொன்ன வார்த்தை? நிக்கோதேமுக்கு சொன்ன வார்த்தை. சரிங்களா? சரி, அடுத்த பாயிண்ட் என்ன படிச்சுட்டு இருக்கிறோம்? இதுலயே அடுத்த பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட்ல இந்த பரிசேயர்களையும் மூப்பர்களையும் ரட்சிப்பதற்காக தேவன் எடுத்த முயற்சிகள், God's effort to save all these Pharisees. அப்ப முயற்சி எடுத்தாரா இல்லையா? நைட்ல கூட தூங்காம, தன் தூக்கத்தை கூட அவர் பெருசா நினைக்காம, தன் களைப்பை பெருசா நினைக்காம, எப்படியாவது இந்த அதிகாரியை ரசிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட்ல ஆண்டவர், பிதா உன்னை எவ்வளவு நேசிக்கிறார் தெரியுமா நிக்கோதேமுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு செய்தியை நிக்கோதேமுட்ட தேவன் பகிர்ந்து கொடுத்தாங்க. சரிங்களா? இன்றைக்கு கூட அநேக ஆத்துமாக்கள் பசியா இருப்பாங்க,
தாகமா இருப்பாங்க. எப்படி ஆகும், எப்படி ஆகும்? இந்த எப்படின்னு இருக்குல்ல, எப்படி நான் பாவத்தை ஜெயிக்கிறது, எப்படி இந்த கோபத்தை ஜெயிக்கிறது, எப்படி இந்த பெருமையை ஜெயிக்கிறது, எப்படி இந்த அகந்தையை ஜெயிக்கிறது, எப்படி நான் என்ன அர்ப்பணிக்கிறது, எப்படி பைபிள் படிக்கிறது, எப்படி பிரேயர் பண்றது. இதுவே ஒரு சீரியஸான டாபிக். இந்த எப்படி, ஹவு. சரிங்களா? நல்ல சூப்பரான கேள்வி கேட்டார் நிக்கதேம். நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஏன்னா நிக்கதேம் என்ன செஞ்சிருக்கலாம், மறுபடியும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னு சொன்ன உடனே நிக்கதேம், சரி ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு தெரியும்பா அப்படின்னு போயிருக்கலாம் நிக்கதேம். அப்படித்தானே? போயிருக்காம போயிருக்க கூடாதா? ஏசப்பா ஒருத்தர் பேசுவார்ல, ஒருத்தர் வந்து கேட்பார் ஏசப்பாட்ட, நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்ப ஏசப்பா என்ன சொல்லுவாங்க? கற்பனையை கைகோள். உடனே அவர் என்ன சொல்லுவாரு? நான் என் சிறு வயது முதல். ஆனா அவர் என்ன கேட்டிருக்கணும்? சகலத்தையும் அறிந்த தேவன் கைகொள் அப்படின்னு சொல்றாருன்னா, நான் உண்மையிலே கை கொள்ளல, எப்படி கை கொள்ளணும் அப்படின்னு அவர் கேட்டிருக்கணும். அப்படிதானே? ஆனா அவரு தன்னுடைய சுய அனுபவத்தின் மேல நம்பிக்கை வச்சுட்டு, நான் சிறு வயது முதல் நான் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனா நிக்கதேமு யூதருக்குள்ள அதிகாரியா இருந்தோம், பரிசையம்னா வேதத்தை சகலத்தையும் அறிந்தவனா இருந்தோம், அந்த சமயத்துல மறுபடியும் பிறத்தெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போகாம அந்த ராத்திரியில எப்படி ஆகும்னு கேட்டான் பாருங்க. பயங்கரமான கேள்வி, ஸ்ட்ராங் கேள்வி. நம்மளும் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என்னால இந்த பிடிவாதத்தெல்லாம் ஜெயிக்க முடியல, வைராக்கியத்தை எப்படிப்பா ஆகும், எப்படிப்பா ஜெயிக்கிறது, ஹவு? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. சரிங்களா? சரி, இன்னொரு இடத்துக்கு போலாம். மார்க் புஸ்தகம் போலாம். மார்க் புஸ்தகத்துல 1வது அதிகாரத்துக்கு போலாம். 1ஆம் அதிகாரத்துல ஏசப்பா ஒரு நபரை வந்து சுகப்படுத்துறாரு. 40வது வசனம் படிங்க. அவர் முன்பாக முழங்கால்படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குவது உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். சரி, அப்போ ஒருத்தர் வந்து சொல்றாரு, முழங்கால் படிட்டு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வேண்டிக் கொள்றாரு. சரிங்களா? 41. இயேசு மனதுரைத்து கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக்கும் என்றார். 42. இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. சரி, சுத்தமாயிட்டாரு. இப்போ ஒரு குஷ்டரோகியை ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாங்க? சுகப்படுத்திட்டாங்க. இப்போ 44வது வசனம் படிங்க. அதுதாங்க பாயிண்ட். என்ன சொன்னாரு? ஆயிரம் நீ போய் யார்கிட்ட போய் காமிக்கணும்? நீ ஆசாரியனுக்கு உன்னை போய் நீ காண்பி அப்படின்னு சொன்னாரு பாருங்க. தேவனுக்கு நல்லா தெரியும் இந்த ஆசாரியர்களுக்கு சத்தியம்லாம் தெரியாது. இவங்க தீர்க்க தரிசனத்தையே தப்பா பேசுறாங்க. அப்படித்தானே? இயேசுவானவர் மேசியா வந்து உலகத்துல வந்து மரிக்கணும் என்பது ஏற்கனவே ஏசாயா 53ல ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இந்த ஆசாரியர்கள் ஜனங்களுக்கு சரியா சொல்லல, அவர் ராஜாவா வருவாருன்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறாங்க. மெய்ப்பொருளுக்கு சத்தியம் தெரியுது, மேசியா வருவார், இப்படிதான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா யாருக்கு தெரியல? ஆசாரியர்களுக்கு என்ன செய்யல, தெரியல. ஆனாலும் கூட ஒருத்தனை பழைய ஏற்பாட்டுல ஒரு கட்டளை இருக்கு, அப்படித்தானே? ஒரு குஷ்டரோகி சுஸ்தம் ஆயிட்டான் அப்படின்னா அவன் யார்கிட்ட போய் காமிக்கணும்? ஆசாரியன் சோதிச்சு பார்த்து அங்கீகரிச்சாதான் அவனை எங்க சேர்ப்பாங்க? பாளையத்துக்குள்ள அவனை என்ன செய்வாங்க? சேர்ப்பாங்க. இப்ப ஏசப்பா இவங்க தானே நமக்கு எதிராக சதி பண்றவங்க, இவங்களுக்கு நம்மளை பிடிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா என்ன செஞ்சிடலாம்? ஒதுக்கி வச்சிருந்திருக்கலாம். ஆனா அவர் என்ன செய்யலாம்? அப்படி ஒதுக்கி வைக்காம ஆசாரியனுக்கு நீ போய் காண்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை ஏசப்பா என்ன செய்யறாங்க? கொடுக்குறாங்க. அப்ப அந்த ஆசாரியனை அவன் குறைவுள்ளவனா இருந்தாலும், நல்லா புரிஞ்சுக்கங்க, அந்த ஆசாரியனுக்கு தீர்க்க தரிசனத்தை அவன் தவறாக அவன் சொல்லி கொடுத்திருந்தாலும், அந்த ஆசாரியன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம அவன் குறைவுள்ளவனாக காணப்பட்டாலும், அந்த ஆசாரியனையும் ஏசப்பா நேசிச்சு நீ போய் காண்பி, ஏன்னா அவன் ஆசாரியன். ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு ஆசாரியனை காட்டிலும் ஞானத்திலையும் அறிவிலையும் வேதத்தை சொல்லிக் கொடுக்கறதுலையும் சில நேரங்களில் நம்ம சிறந்தவங்களா இருக்கலாம். ஆனா அவன் ஆசாரியன். அவங்க யாரு? தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஆசாரியர்கள். அதற்காக அவங்களை ஆதிக்கம் செலுத்துவது, அவங்களுக்கு விரோதமா எழும்போது அது செய்யவே கூடாது. நான் அவங்களை காட்டில நல்லா படிச்சிருக்கிறேன், ஞானத்துல சிறந்தவனா இருக்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியும், அதனால அவங்களுக்குலாம் ஒண்ணுமே தெரியாது, நான் பேசுறதுதான் சட்டம் அப்படின்னு ஆசாரியர்கள் என்ன செய்யக்கூடாது? என்னைக்குமே ஒதுக்கி வச்சிடவே. அவங்களுக்கு குறைவுகள் இருந்தாலும் அவங்களை நேசிப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம பழகணும். குறைவுகள் இருந்தாலும் இப்ப ஏசப்பா நினைச்சா ஆதிக்கம் செலுத்திருக்க கூடாது, ஒரு டாமினேட் பண்ணிருக்க கூடாதா? ஆனா அவர் அப்படி கிடையாது. அவர் தன்னைத்தானே தாழ்த்தக்கூடிய ஒரு தெய்வம், அப்படித்தானே? அந்த ஆசிரியன் குறைவு இருந்தாலும் ஏசப்பா தன்னை தாழ்த்தி, நீ இப்ப என்ன செய்யணும்? போய்
காண்பி அப்படின்னு ஏசப்பா அனுப்பி வச்சாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குணம். சரிங்களா? ரொம்ப முக்கியமான குணம். நம்ம சபையிலேயே சரி, சில ஆசாரிகள் இருப்பாங்க, ஊழியக்காரங்க இருப்பாங்க, சில பேர் ஓய்வு நாள் சூப்பரண்டா இருப்பாங்க, அந்த கூட்டத்துக்கு கூட்டத்துக்கு தலைவரா இருப்பாங்க. ஒருவேளை நமக்கு எல்லாமே நல்ல தாளந்து உள்ளவங்களா இருப்போம், அவங்களுக்கு அதிகமா தெரியாது. அதனால நம்ம அங்க போயிட்டு நான் சொல்றதா சட்டம் அப்படின்னு நம்ம அங்க பேசிட்டு இருப்போம். அப்படி இல்ல. ஆண்டவர் அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்து ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னா அவங்கள மதிக்கவும் கணம் கொடுக்கவும் நமக்கு என்ன செய்யணும்? நமக்கு தெரியணும். அந்த அன்பு நம்மகிட்ட கட்டாயம் காணப்படணும். சரிங்களா? சில நேரங்கள்ல இந்த ஸ்பிரிச்சுவல் பிரைடுன்னு சொல்லுவாங்க, ஆவிக்குரிய பெருமை. எனக்கு நான் ஒரு கூட்டத்துக்கு போனேன், இவ்வளவு சத்தியத்தை கற்றுக்கிட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும், அவருக்கு பாரு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டரையோ ஊழியக்காரங்களோ அப்படியே விசுவாசிகள்கிட்ட தப்பா பேசுவாங்க. அது தேவனுடைய குணமே கிடையாது. ஆசாரனுடைய பலவீனத்துல தாங்குறவன் தான் உண்மையான விசுவாசி. ஆசாரனுடைய பலவீனத்திலையும் அவனை நேசிக்கிறவன் தான் யாரு? உண்மையான விசுவாசி. மனதுல எப்போதுமே வைத்துக் கொள்ளணும். எனக்கெல்லாம் ஆண்டவர் இதை அடிக்கடி ஞாபகம் கொடுத்த ஒரு காரியம். ஆசாரியர் நமக்கு வாய்ப்பு கொடுக்கல பிரசங்கம் பண்றதுக்கு. ஒரு வருஷம் கூட வாய்ப்பு கொடுக்கல. உட்கார்ந்துரு, தரையில சேர்ல உட்கார்ந்துரு, அவ்வளவுதான். கொடுக்கலையா, அதுக்காக நீ ஏன் கொடுக்கல அப்படின்னு சண்டை போடுறவன் விசுவாசி கிடையாது. அவன் அவிசுவாசி. அவனுக்கு தெரியல ஆசாரியரை நேசிப்பதற்கு, அவனுக்கு தெரியல. ஏன்னா யாக்கோபுல ஒண்ணு படிக்கிறோம்ல, யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல நீங்க எதுக்கு தீவிரமா இருக்கணும்? யாக்கோபு 1 படிங்க. யாக்கோபு எனக்கு பிடிச்ச வசனம், நான் அடிக்கடி நான் சொல்லுவேன். யாக்கோபு 1:19 வசனம். 19 படிங்க. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும். ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். இதுல நம்ம எல்லாமே நம்ம தான் ஆப்போசிட்டா பண்ணுவோம், எதிர்மறையா பண்ணுவோம். ஆண்டவர் சொல்றாரு கேட்கிறதற்கு தீவிரமா இருங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம எதுக்கு தீவிரமா இருப்போம்? பிரசங்கம் பண்ணுவதற்கு தீவிரமா இருக்கும். நான் எஞ்சி பண்ணணும், நான் எஞ்சி பாட்டு பாடணும், நான் எஞ்சி ஸ்பெஷல் சாங் பாடணும், இதுக்குதான் நம்ம ரெடியா இருக்கும். சில நேரம் ஆண்டவர் உட்கார வச்சிருவாரு. நமக்கு எல்லாம் தெரிஞ்சவன் ஆண்டவர் உட்கார வச்சு, நீ கேளு, நீ திருந்த வேண்டியது ரொம்ப இருக்கு. அதான் சொல்றாரு, கேட்கிறதற்கு தீவிரமாயிரு, பேசுறதுக்கு எப்படி இரு? பொறுமையாரு. கோபிக்கிறதற்கு நம்ம எதுக்கு தீவிரமா இருப்போம்? கோபிக்கிறதற்கு ரொம்ப தீவிரமா இருப்போம். நம்ம சீக்கிரம் கோபிச்சிருவோம். பேசுகிறதற்கும் ரொம்ப தீவிரமா இருக்கும். இந்த பொறுமை, இந்த நம்ம தாழ்மையா இருக்கணும், அந்த குணமே நமக்கு வராது. சரிங்களா? ஆனா பாருங்க, ஏசப்பா சூப்பரா சொல்லிட்டாங்க, அந்த குஷ்டரோகினி எங்க போய் காமி? ஆசன் இடத்துல காமி. பாருங்களேன், ஏசப்பா அந்த குஷ்டரோகிய சுகப்படுத்துறாங்க. அவன் மனசுல கூட ஆசிரியனை நீ தப்பா நினைச்சிடக்கூடாது என்பதற்காக ஏசப்பா எங்க அனுப்புறாரு? போய் நீ ஆசிரியனை போய் நீ காண்பின்னு ஏசப்பா வழி நடத்துறாங்க. இன்னொரு இடத்த பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அந்த இடம் எங்க இருக்குன்னா, மார்க் 3ஆம் அதிகாரம். மார்க் 3ஆம் அதிகாரம். நம்ம செகண்ட் பாயிண்ட்ல 3வது இதுல இருக்கு. மார்க் 3ஆம் அதிகாரத்துல முதல் 2 வருஷத்தை படிங்க. மறுபடியும் அவர் தேவாலயத்தில் பிரவேசித்தார். சரி. அங்கே சுக்கின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தார். அவர் ஓய்வு நாளில் அவனை சுத்தமாக்கினார். அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாக இருந்தார்கள். சரி, ஏசப்பா எங்க இருக்கிறாரு? ஜெபாலயத்தில் இருக்கிறாரு. அங்க சூம்பின கையோட ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேர் குற்றச்சாட்டலாம் என்று அவர் பேர் நோக்கமா இருந்தார்கள். இது எங்க நடக்குது? ஜெபாலயத்துல இங்க நடக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்க. அப்ப அந்த ஜெபாலயத்துல யாரெல்லாம் இருந்திருப்பா? பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள், பிரதான ஆசாரியர்கள், ஜெபாலய தலைவர்கள், மூப்பர்கள் எல்லாருமே எங்க இருந்திருப்பாங்க? ஆலயத்துல இருந்திருப்பாங்க. இப்ப ஒரு வசனத்தை படிக்கலாம், எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க. மார்க் 5ஆம் அதிகாரம். மார்க் 5ஆம் அதிகாரத்துல 22வது வசனம் படிக்கலாம். ஜெபாலய தலைவரில் ஒருவனாகிய எபிரு என்பவர் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து. சரி, இப்ப யாரு வர்றா? ஜெபாலய தலைவனாகிய ஒருவன் யார்கிட்ட வரான்? ஏசப்பாவினுடைய பாதத்துல வர. அடுத்த வசனம் படிங்க. மரண அவஸ்தைப்படுகிறார். அவர் மேல் உமது கைகளை வையும். அப்போது பிழைப்பார் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். சரி, நல்லா நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க. மார்க்ல அங்க என்ன படிச்சோம்? அந்த வசனத்துல அங்க ஒரு மனுஷன் இருக்கிறான், அவரை ஏசப்பா சுகப்படுத்தலான்னு ரெடியா இருக்கிறாரு. அங்க ஜெபாலயத்துல இருந்தவங்களாம் யார் எப்படிதான் அவர் மேல குற்றச்சாட்டலான்னு ஆயத்தமா இருக்கிறாங்க. அப்படின்னா
அந்த சூமன கையோடைய மனுஷன் சுஸ்தமாகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்களா? இல்ல. அங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க ஜெபாலயத்துல? மூப்பர்கள், பரிசேயர்கள், பிரதான ஆசாரியர் எல்லாமே இருக்கிறாங்க. இப்ப இப்ப ஜெபாலய தலைவர் மகளுக்கே பிரச்சனை ஆகி போச்சு. அப்படிதானே அந்த வசனம் சொல்லுது. என்னப்பா, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறான் அப்படின்னு. இப்ப இயேசுப்பா என்ன சொல்லிருக்கலாம்? ஜெபாலய தலைவர், ஜெபாலய தலைவர். இப்ப இயேசுப்பா என்ன சொல்லிருக்கலாம்? எப்பா, நீ ஒருத்தனுக்கு சோகம் கொடுக்காண்டா அப்படின்னு சொன்ன, உனக்கு நான் எப்படி நான் சோகம் கொடுக்கறது அப்படின்னு இயேசுப்பா சொல்லியிருக்கலாம். ஆனா நீங்க அந்த அடுத்த வசனம் நீங்க படிங்களா, 24 வசனம் படிங்க. அவர் அவனோட கூட போனார். பாத்தீங்களா, எவ்வளவு அருமையா இருக்குல்ல. ஏசப்பா அங்க ஒரு வார்த்தை சொல்லல, நீ இப்படி இருந்தியே, உன் குணம் எப்படி இருந்துச்சு, நான் அங்க ஒரு ஆளை சுகமாக்க நினைச்சா நீ என்ன குற்றம் சுமட்டலாம்ல இருந்த, அப்ப உனக்கு நான் எப்படி சுகம் கொடுப்பேன்? நம்மளா இருந்தா இந்த மாதிரிதான் கேட்டிருப்போம். அப்படிதானே? இயேசுவின் குணத்தை பாத்தீங்களா? சில நேரங்களில் நம்ம ஒருத்தங்களுக்கு நன்மையே செஞ்சிருக்க மாட்டோம், நன்மை செய்ய வாய்ப்பு கொடுத்தா கூட செஞ்சிருக்க மாட்டோம். ஆனா ஆண்டவரே எனக்கு நன்மை செய்யுங்கன்னு சில நேரம் ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்போம். ஆனாலும் கூட ஆண்டவர் நமக்கு மனதிறங்கி நமக்கு நன்மை செஞ்சிருப்பார். ஏன் தெரியுமா? அப்படியாவது நம்ம உள்ள உடைஞ்சு, அப்படியாவது நம்ம உள்ள உடைஞ்சு, நான் துரோகியாச்சே, எனக்கு ஒருத்தர் நன்மை செஞ்சிருக்கிறாரு, நானும் செய்யாத நன்மையை ஒருத்தனுக்கு என்ன செய்வேன், நான் செய்வேன் அப்படின்னு அப்படியாவது உள்ள உடையாதா? அதுக்காக தான் சில நேரங்கள் ஆண்டவர் நம்ம துரோகியா இருந்தாலும் நமக்கு நன்மைய செய்கிறாரு. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? சரி, இது வரைக்கும் புரிஞ்சுதா? சரி, இப்ப முக்கியமான பாயிண்ட்ல போறோம். 2 பாயிண்ட் புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படிச்சோம், நம்ம மனசுல வச்சுக்காங்க. முதல் பாயிண்ட் படிச்சோம், குட் பீப்புள் ஆமா பாரிசீஸ். சரிங்களா? பரிசேயர்களும் நல்ல நபர்கள் அப்படின்னு சொல்லி படிச்சோம். 2வது பாயிண்ட் படிச்சோம், இவர்களை ரட்சிப்பதற்கு தேவன் எடுத்த முயற்சிகள். சரி, இன்னொரு வசனத்தையும் நம்ம பார்த்துடலாம். இவங்களுக்கு பைபிள் செட் எல்லாம் கொடுத்தாரா ஆண்டவரு? முக்கியமா நிக்கோதேமு எல்லாம் பார்த்தோம், அப்படிதானே? இன்னொரு வசனம் கூட பாருங்க, மார்க் 12ல 28 வசனம் பாருங்க. மார்க் 12 28 வசனம். அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்டான். யாரு கேட்கிறா? வேத பாரகர்ல ஒருத்தர் கேட்கிறாரு. ஞாபகம் இருக்குங்களா? நம்ம ஆரம்பத்துல ஒரு வசனம் படிச்சோம், இந்த வேத பாரகர் என்ன செஞ்சாங்க, பரியாசம் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? ஆரம்பத்துல ஞாபகம் இருக்குங்களா? ஆரம்பத்துல நம்ம ஒரு வசனம் படிச்சோம். எந்த வசனம் படிச்சோம்? மத்தேயுல 27:41. அப்படியே பிரதான ஆசாரியர், வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி. ஞாபகம் இருக்குங்களா? இவங்கெல்லாம் பரியாசம் பண்ணாங்க. ஏசப்பா அந்த சிலுவையில தொங்கி கொண்டிருக்கும் போது இந்த வேத பாரகர்ல பரியாசம் பண்ணாங்க. இதுல இப்ப மார்க் 12:28 வேதப்பாரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எது வேண்டால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பா இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பெருநிடத்திலும் அன்பு கூறுவாய் என்பதே. இவைகளும் பெரிய கற்பனை, வேறொன்றும் இல்லை அப்படின்னு உங்க ஆண்டவர் சொன்னார். அப்படித்தானே? அப்ப இந்த பரிசேயர் வேத பாரகத்துல என்ன குறைவா இருந்துச்சு? இயேசு கிறிஸ்து எங்க போனாலும் அவர் பகைக்கிறாங்க, வெறுக்கிறாங்க. அப்ப என்ன குறைவா இருந்துச்சு? அன்பு இல்ல. அப்படித்தானே? அதுவும் அவங்கள்ட்ட கற்பனைனா எந்த கற்பனை மேல ரொம்ப சண்டை போட்டே கிடந்தாங்க. எல்லா சமயத்திலயுமே ஓய்வு நாள் கற்பனை மேல ரொம்ப சண்டை போட்டே இருந்தாங்க, அவர்கிட்ட தர்க்கம் பண்ணணும் அப்படிலாம் இருந்தாங்க. அப்ப தேவன் வந்து அப்படி இருந்தாலும் ஆண்டவர் அவங்களிடத்துல எதை குறித்து பேசுறாரு? அன்பை குறித்து பேசுறாரு. அப்படித்தானே? அந்த 30-31 படிச்சோம்ல, எதை குறித்து பேசுறாரு? அன்பை குறித்து பேசுறாரு. அன்பு இல்லாதவங்கள்ட்ட எதை குறித்து பேசுறாரு? தேவன் எவ்வளவு அன்பா, தேவனை நேசிப்பதுதான் ஒரு பெரிய பிரதான கற்பனை, பிறனை நேசிப்பதுதான் ஒரு பெரிய கற்பனை சொல்லி அன்பை குறித்து இவங்களுக்கு சொல்றாரு. உங்களுக்கு புரியுதுங்களா?
இன்றைக்கு எப்படி நம்மலாம் ஒவ்வொரு டியூஸ்டே எதுக்கு படிச்சுட்டு இருக்கிறோம்? எப்படியாவது கிறிஸ்துவின் அன்பு நம்மள உடைக்கணும், அது நம்மளை ஏவணும், அப்படிதானே? இயேசுவும் அதுதான் ஆசைப்பட்டாரு. எப்படியாவது இந்த வேத பாருங்க, பைபிள படிக்கிறானே, ஆனா அவனுக்கு கற்பனை கற்பனைன்னு சொல்லி எழுத்தாலதான் பாக்குறான் தவிர அது அன்புன்னு அவனுக்கு சொல்ல தரலையே. கற்பனைக்கு இன்னொரு பேர் என்னது? அன்பு. கற்பனைனா அன்புதான், அதுவே அவனுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஏசப்பா அவனுக்கு புரிய வைக்கிறது. இந்த வேத பாரகருடைய ரெஸ்பான்ஸ் பாருங்க, இவங்க பதில பாருங்க. அதற்கு வேத பாரகர் 32, சரிதான் போதகரே, நீ சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. 33 பாருங்க. முழு இதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும், தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பெருநிடத்திலும் அன்பு கூறுவதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கலாம் முக்கியமா இருக்கிறது என்றான். ஒத்துக்கிட்டானா இல்லையா? சொன்ன உடனே ஏசப்பா என்ன பதில் சொல்ல தெரியுமா? சூப்பரா இருக்கும், ரொம்ப கிளாசிக்கா இருக்கும், அழகா இருக்கும். ஏசப்பா என்ன சொன்னார்னா, அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றார். பாத்தீங்களா? ஆமென். பாத்தீங்களா? நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இவங்க எல்லாம் பரலோகத்துக்கே ஆண்டவர் வரக்கூடாதுன்னு நினைச்சாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா காட் அங்க என்ன சொல்றாரு? நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல. யாரு தூரமானவன் கிடையாது? யாருன்னா எப்படிப்பட்டவங்க தூரமானவங்க கிடையாது? யாரு சர்வாங்க தகனத்தை காட்டிலும், பலிகளை காட்டிலும் தேவனுடைய அன்பு தான் எல்லாவற்றிற்கும் மேலானது, பெரியது நினைக்கிறாங்களோ, அதை என்னைக்கு அவங்க உணர்றாங்களோ அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவங்க. புரிஞ்சு முடியுங்களா? இததான் இந்த வேத பாரகர் புரிஞ்சுக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்பட்டார். கர்த்தரை முழு இறுதி பாருங்களா, அவன் எப்படி பதில் சொன்னானா, 4 முறை 33ஆம் வசனத்துல முழு இதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுவதும், தன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் அன்பு கூறுவதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கலாம் முக்கியமா இருக்கிறது. பிடிச்சிட்டான் பாருங்க வேத பாருங்க, என்ன பிடிச்சிட்டாரு? அன்புதான்ப்பா. ஆண்டவரை முழுசா அன்பு கூறுவதும், தன்னை எப்படி நேசிக்கிறோமோ அதை பிறனை நேசிக்கிறதா அப்படி பிடிச்சிட்டாரா இல்லையா? பயங்கரமா பிடிச்சிட்டாரு. சரிங்களா? இப்ப காடு சொல்றாரு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன். என்னதான் ஆசைப்பட்டாரோ அதை அவன் பிடிச்சிட்டான். அப்போ அவங்களுடைய பைபிள் ஸ்டடி ஆண்டவர் கொடுத்தாரா இல்லையா? அவங்க உற்சாகப்படுத்துற வார்த்தைகள் அவங்கள்ட்ட பேசினாரா இல்லையா? நீ தூரமானவன் இல்ல என்று சொல்லி காடு என்ன சொல்லிக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. அப்ப எப்படி எல்லாம் இவங்களை தேவன் இழுக்கிறதுக்கு பிரயாசப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிட்டோம், நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? மூணாவது பாயிண்ட்டுக்குள்ள நம்ம போவோம். முக்கியமா நம்ம மத்தேயு 23ஆம் அதிகாரத்துக்கு நம்ம கடந்து போறோம். மத்தேயு 23ஆம் அதிகாரத்துக்கு சரி, 3வது பாயிண்ட் என்ன பாயிண்ட் நம்ம போடலாம், அதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? 3வது பாயிண்ட்ல இந்த 3வது பாயிண்ட்லயே நம்ம ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் நம்ம என்ன செய்வோம், நம்ம பார்ப்போம். 3வது பாயிண்ட்ல ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாமே. இந்த வசனம் எங்க இருக்கு அப்படின்னா, இத வாசிட்டோம்னா சரி, பரிசேயர்களை கடிந்து கொண்ட இயேசுன்னு போடுது. பரிசேயர்களை கடிந்து கொண்ட இயேசு. God's rebuke over Pharisees. சரிங்களா? over Pharisees. சரி, எடுத்துக்கோமா. மத்த 23ல ஒரு சில கருத்தை நம்ம பார்க்க போறோம். இவங்க எப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரி, முதல் பாயிண்ட் மத்தேயு 23ல முதல் பாயிண்ட் 14ஆம் வசனம் படிங்க. 14th verse. 14வது பாயிண்ட். உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீங்க ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளில் பட்சித்து போடுகிறீர்கள், இதை நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள். சரி, இப்ப பரிசேயர்ட்ட எந்தெந்த நல்ல நல்ல குணம்லாம் அங்க இருக்குதுன்னு கண்டுபிடிங்க. அவ்வளவுதான். இந்த வசனம் என்ன படிக்கிறோம்? 14ஆம் வசனத்துல பார்வைக்கு நீண்ட நேரம் ஜெபம் பண்ணி, ஜெபம் ஒரு நல்ல குணம், எழுதி வச்சுக்க. பிரேயர் பண்றாங்க. எவ்வளவு பண்றாங்க? நீண்ட ஜெபம் பண்ணி, லாங் பிரேயர்ஸ் அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க பண்றாங்க. சரிங்களா? நல்லதா கெட்டதா? நல்லது, அப்படித்தானே? சரி, ஜெபம் பண்றது நல்லதுன்னு சொன்னேன், அதை மனசுல வச்சுக்க. அடுத்தது மத்தேயு
23ல 23ஆம் வசனம் படிங்க. 23ஆம் வசனம். சரி. நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். சரி, என்ன நல்ல குணம் அதை மாத்திரம் சொல்லுங்க. சரி, தசம பாகம். சரிங்களா, நல்ல குணம். அதை மட்டும் தூக்கிருங்க, வேற எதுவுமே வேண்டாம். சரிங்களா. அடுத்த நல்ல குணம் எங்கன்னா லூக்கா புஸ்தகத்துக்கு போங்க. லூக்கா 18ஆம் அதிகாரத்துக்கு போங்க. லூக்கா 18வது அதிகாரத்துல 11வது வசனத்தை படிங்க. 11வது வசனத்துல பரிசேயன் என்று தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலும் இந்த ஆயக்காரனை போலும் இராதது நான் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். 12 வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன். சரி, அவ்வளவுதான். கண்டுபிடிச்சிங்களா? அடுத்து என்ன நல்ல குணம்? வாரத்துல எத்தனை முறை? நம்ம ஒரு நாளாவது ஃபாஸ்டிங் இருப்போமா? மாசத்துல ஒரு நாள் ஃபாஸ்டிங்கா? இவங்க வாரத்துல 2 நாள் ஃபாஸ்டிங். இது உண்மையில் நல்ல ஒரு குணம். சரிங்களா, ஃபாஸ்டிங் இருக்கிறது தவறு கிடையாது, நல்ல ஒரு குணம். சரிங்களா. அடுத்து இந்த நல்ல குணத்துல கொஞ்சம் பாயிண்ட் பை பாயிண்ட் நீங்க போட்டே வாங்க. சரிங்களா. யோவான் 8ஆம் அதிகாரம் போங்க. யோவான் 8ஆம் அதிகாரத்துக்கு 3ஆம் வசனம் படிங்க. 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5 படிங்க. 3, 4, 5 படிங்க. அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவரை நடுவே நிறுத்தி, போதகரை, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையுமாய் பிடிக்கப்பட்டார். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்றும் மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே. சரி, இப்ப என்ன நல்ல குணம் நீங்க சொல்லுங்க. எந்த பிரமாணம்? மோசேயுடைய பிரமாணத்துல இப்படி சொல்லி இருக்குது, விபச்சாரம் பண்ணா கல்லெறியணும். எதை கண்டுபிடிச்சிட்டாங்க? மோசே நியாய பிரமாணத்தை குறித்து அவங்களுக்கு தெரியும். மோசஸ் கமாண்ட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு என்ன செய்யும்? தெரியும். அதனாலதான் மோசே நியாய பிரமாணத்தை குறித்து பேசுறாங்க. அப்படிதானப்பா? கரெக்டுங்களா? என் கூட இருக்கீங்களா? இது வரைக்கும் புரிஞ்சா? சரி, அடுத்தது மத்தேயு 22ஆம் அதிகாரம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 41வது வசனம் படிங்களா. 41வது வசனம் மத்தேயு 22 41 படிங்க. பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். சரி, அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். சரி சரி. இப்ப ஏசப்பா கேக்குறாங்க யார்கிட்ட? பரிசேயர்கிட்ட. ஏசப்பா கிறிஸ்துவை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் யாருடைய குமாரன்? ஒண்ணு அவங்க என்ன சொல்றாங்க? தாவீதினுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படித்தானே? எப்படி சொன்னாங்க? தாவீதின் குமாரன் எப்படி சொன்னாங்க? அவர் தாவீதின் குமாரன் எப்படி சொன்னாங்க? ஒரு இடத்துல ஒரு பிச்சைக்காரர் ஒரு உட்கார்ந்து இருக்கும் போது என்ன சொல்லுவார் அவரு? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு. எப்படி அவங்களுக்கு தாவீதின் குமாரன் எப்படி தெரியும்? இயேசுவானவர் தாவீதின் வம்சத்துல பிறப்பாருன்னு அவங்களுக்கு பழைய ஏற்பாட்டில இருந்து அவங்களுக்கு என்ன செய்யும்? தெரியும். சரிங்களா. அப்ப எதை அறிஞ்சு வச்சிருந்தாங்க? அவங்க பழைய ஏற்பாடு வேதாகமத்தை அறிஞ்சு வச்சிருந்தாங்க. ஓல்ட் டெஸ்டமென்ட் ஸ்கிரிப்சர்ஸ அவங்க அறிஞ்சு வச்சிருந்தாங்க. சரிங்களா. அவங்க காலத்துல எந்த வேதாகமம் தான் இருந்துச்சு? பழைய ஏற்பாடு தான் இருந்துச்சு. அப்ப அந்த பழைய ஏற்பாடு குறித்து அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவங்களுக்கு தெரியும். பாருங்களேன், உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இன்னொரு வசனம் என்ன சொல்றேன். மத்தேயு புஸ்தகம் போங்க. மத்தேயு புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் போங்க. 2வது அதிகாரத்துல 4ஆம் வசனம் படிங்க. 4, 5 படிங்க. அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தில் வேதபாரகர் எல்லாரையும் வர செய்து, சரி, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவரிடத்தில் விசாரித்தார். அதற்கு அவர்கள், யூதாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமில் யூதாவின் பிரபுகளில் சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். யார் சொன்னது? யாரு? பிரதான ஆசிரியர், வேத பாரகர், இவங்க எல்லாரும் கூடி வந்து சொல்றாங்க. அப்ப கிறிஸ்துவானவர் எங்க பிறப்பாருன்னு ஏரோது கேட்ட உடனே என்ன சொல்றாங்க? தீர்க்க தரிசனத்துல இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்னவா தெரியும்? அடுத்த பாயிண்ட், ப்ராஃபஸி தெரியும், தீர்க்க தரிசனம் தெரியும். புரிஞ்சுங்களா? புரியுதுங்களா? எத்தனை பாயிண்ட் பார்த்துட்டோம்? அப்ப 6 பார்த்துட்டோமா? சரி, அடுத்த பாயிண்ட் நீங்க பாருங்க.
மத்தேயு புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரம் போங்க. 12ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் 2 வசனம் படிங்க. ஓய்வு நாளில் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினார்கள். பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உங்களுடைய சீஷர்கள் செய்தார்களே என்றார். சரி, இப்ப யாருக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது? ஏசப்பாக்கும் பரிசேயர்களுக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது. இப்போ 9ஆம் வசனம் படிங்க. 9ஆம் வசனம். அவர் அவ்விடம் விட்டு போய் அவருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசிக்கிறார். சரி, ஏசப்பா எங்க பிரவேசிட்டாரு? ஜெபாலயத்துல. யார் கூட பேசிட்டு இருக்கிறாரு? பரிசேயர் கூட பேசிட்டு இருக்காரு. எங்க போயிட்டாரு? ஜெபாலயத்துல பிரவேசிட்டார். 10ஆம் வசனம் படிங்க. அங்கே சூம்பின கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தார். அவர் மேல் குற்றம் சாட்டப்படிக்கு ஓய்வு நாளில் சுத்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார். சரி, இப்ப இது கேட்டது யாரு? அவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அப்ப ஏசப்பா எங்க இருக்கிறாரு? அது முக்கியமான வசனம். 9ஆம் வசனத்துல ஜெபாலயத்தில் பிரவேசிச்சார். அப்ப இவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க? ஜெபாலயத்துக்குள்ள இருக்கிறாங்க. அப்ப ஓய்வு நாள் இவங்க எங்க போவாங்க? ஆலயத்துக்கு போவோம். அதான் பாயிண்ட் நம்பர் 7. ஓய்வு நாள்ல இந்த பரிசேயர்கள் வேத இவங்க எங்க போயிருவாங்க? ஆலயத்துக்குள்ள போயிருவாங்க. ஆலயத்துக்கு போகக்கூடிய ஒரு ரெகுலரான ஒரு கிறிஸ்தவர்கள் தான் இந்த காலத்து கிறிஸ்தவர்கள் தான் யாரு? பண்டைய கிறிஸ்தவர்கள் தான் யாரு? இந்த பரிசேயர்கள். எத்தனை பாயிண்ட் படிச்சோம் நம்ம? 7 பாயிண்ட் நம்ம படிச்சிட்டோம். இப்போதைக்கு 7 ஞாபகம் வச்சுக்க. சரிங்களா? அப்ப 7 நல்ல குணம் இருக்கு. அப்படித்தானமா? இப்படி 7 என்னென்ன நல்ல குணம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிடலாமா? நீண்ட ஜெபம் அவங்க என்ன செய்வாங்க? பண்ணுவாங்க. தசம பாகம் அவங்க செலுத்துவாங்க. அவங்க வாரத்துல 2 முறை உபவாசம் பண்ணுவாங்க. வேற மோசே நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு தெரியும். வேற தாவீதின் குமாரா அப்படின்னா வேத வாக்கியங்களை குறித்து அவங்களுக்கு தெரியும். ஓல்ட் டெஸ்டமென்ட் ஸ்கிரிப்சர்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியும். அடுத்தது படிச்சோம் நம்ம தீர்க்க தரிசனம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் என்ன? ஓய்வு நாள் எங்க போயிருவாங்க? ஆலயத்துக்கு அவங்க என்ன செய்வாங்க? போயிருவாங்க. 10 கற்பனை அவங்களுக்கு தெரியுமா? ஏன்னா ஓய்வு நாள் கற்பனை எந்த கற்பனையில இருக்கு? 10 கற்பனையில 4வது கற்பனை. அப்ப 10 கற்பனை அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? 10 கற்பனையும் அவங்களுக்கு தெரியும். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இது எல்லாமே தெரியுங்க. இப்ப ஏசப்பா என்ன செஞ்சாங்கன்னு பாருங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரம் போகும். மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம் படிங்க. முதல் லைன் மட்டும் படிங்க. 13ஆம் வசனத்துல முதல் லைனு. சரி, என்ன சொல்லிட்டாரு? சரி, நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க? இப்படி ஒரு 8 குணம் படைச்ச ஒரு நபர்கள் இருந்தா நம்மளாம் என்ன பேருமா வைப்போம் அவங்களுக்கு? இல்லைங்களா? நம்மளாம் என்ன பேர் வைப்போம் நம்ம அவங்களுக்கு? இவங்கள மாதிரி பரிசுத்தவான்கள் இந்த உலகத்துல யாருமே கிடையாதுப்பா. வாரத்துல 2 முறை உபவாசம், கரெக்டா வெந்தயத்திலையும் சீரகத்திலையும் தசமபாகம், தீர்க்க தரிசனம் நல்லா தெரியும். பழைய ஏற்பாடு ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் அப்படியே குடிச்சிருவாங்க அப்படியே. அப்படிதானே? அப்ப இப்படிப்பட்ட நபர்கள் நம்ம பார்த்தாலே இவங்கெல்லாம் யாரு? உண்மையான பக்தி வைராக்கியம் உள்ள கிறிஸ்தவர்கள். இங்க பாருங்களேன், என்னைக்குமே ஒரு காரியத்தை மனசுல வச்சுக்கோங்க. மனிதர்கள் நம்மளை குறித்து என்ன சொல்வது முக்கியம் கிடையாது. தேவன் நம்மளை குறித்து என்ன சொல்வதுதான் முக்கியம். இப்ப இவங்களை பார்த்தா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? பரிசுத்தவான்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பேர் வச்சிட்டாரு இவங்களுக்கு? மாயக்காரரு ஒரு பேர் வச்சார். வேற என்ன பாருங்க, 16ஆம் வசனத்துல மேத்யூ 23:16 பாருங்க. குருடரான வழிகாட்டியே. ஏன் ஏசப்பா அப்படி சொன்னாங்க? அடுத்தது பாருங்க 17ஆம் வசனத்துல மதிகேடரே அறிவில்லாதவனேன்ட்டார். அவங்க சொல்றாங்க எனக்கு தீர்க்க தரிசனம் தெரியும், 10 கற்பனை தெரியும், மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் தெரியும், ஓய்வு நாள் தெரியும், இதெல்லாம் தெரியும். அவன் தன்னை அறிவாளி என்று புகழ்றான். ஆனா காட் சொல்றாங்க மதிகேடரே. மதினா அறிவு, தமிழ்ல அறிவில்லாதவனே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. வேற என்ன சொன்னாங்க அப்படின்னா இன்னொரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. 33ஆம் வசனம் படிங்க. 33ஆம் வசனம். சர்ப்பங்களே விரியன் பாம்பு. கடைசியில் எப்படி சொல்றாரு ஆண்டவர்? சர்ப்பங்களேன்ட்டாரு, விரியன் பாம்பு. இதெல்லாம் யார சொல்றாரு? நல்லா புரிஞ்சுக்காங்க. யார சொல்றாரு? இந்த பரிசேயர்களே, வேத பாரர், இவங்க எல்லாரையும் ஆண்டவர் சொல்லிட்டு வர்றாரு. இப்படியே சொல்றாரு சர்ப்பங்களேன்ட்டாரு. இதுல நல்ல ஒரு ஆவிக்குரிய பாடம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டியது என்ன ஆவிக்குரிய பாடம் அப்படின்னா,
சில நேரங்கள்ல நம்மகிட்ட இப்படிப்பட்ட நல்ல குணம் இருக்கலாம். இப்படிப்பட்ட நல்ல குணம் இருக்கிறதுனால நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பக்கத்துல இருக்கிறேன் அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. சாத்தான் நம்மளை கெட்ட காரியத்தை வைத்து மாத்திரம் நம்மளை வஞ்சிக்க மாட்டான். நல்ல காரியத்தை வச்சுட்டு நம்மளை வஞ்சிச்சிருவான். பைபிள் படிக்க வச்சிருவான். ஆனா அதை எப்படி படிக்கணும் அதை பண்ண விட மாட்டான். பரிசேயர்கள் ஜெபம் பண்ணாங்க, நீண்ட ஜெபம் பண்ணா, உபவாசம் பண்ணா. நல்ல காரியமா கெட்ட காரியமா? நல்ல காரியம் தான். ஆனா அந்த நல்ல காரியத்தை எப்படி ஒழுங்கா தேவனுக்கு பிரியமா பண்ணணும் அப்படின்னு அவன் சொல்லிக் கொடுக்கவே மாட்டான். நம்ம அந்த பைபிள் ஸ்டடி எதுக்கு பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? இந்த நல்ல காரியத்துல நம்ம வஞ்சிக்கப்பட்ட கூடாது. இதுக்காக தான் பைபிள் ஸ்டடியே. புரியுதுங்களா இல்லையா? நீண்ட நேரம் நம்மளும் ஜெபம் பண்ண ஆசைப்படுறோம், உபவாசம் பண்ண நம்ம ஆசைப்படுறோம், வேத பாடகத்தை படிக்கணும் ஆசைப்படுறோம், எனக்கு 10 கற்பனை தெரியணும், எனக்கு தீர்க்க தரிசனம் தெரியணும். அதுலயே வஞ்சிச்சிருவான் சாத்தான். ஓ காலி, தீர்க்க தரிசனம் தெரியணுமா, ஓ படிச்சுக்க. நீண்ட ஜெபம் பண்ணணுமா, போய் ஜெபம் பண்ணு. உபவாசம் பண்ணணுமா, போய் உபவாசம் பண்ணு. அதெல்லாம் பண்ண வச்சிருவான். ஆனா அதை எப்படி பண்ணணும், எப்படி பண்ணா தேவன் அதை ஏற்பார், அதை சொல்லி கொடுக்கவே மாட்டான். இவங்களுடைய தவறுகளை பார்க்க போறோம். இவங்களுடைய தவறுகளை நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ஆனா நீங்க மனசுல வைத்துக் கொள்ளுங்க, சாத்தான் நல்ல காரியத்தை வச்சே நம்மளை காலி பண்ணிடுவான். காலையில எழுப்பி அப்பா சொன்னாரேன்னு சொல்லி பைபிள் எடுத்து படிப்போம், அங்கேயே நம்மளை அவுட் பண்ணிடுவோம். நீ படிப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அதை எப்படி படிக்கணும், எந்த மனசுல அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கவே மாட்டோம். இவங்கள்ட்ட இருந்தது எல்லாமே நல்ல குணம் தான். ஆனா இயேசுப்பா வச்ச பேர் என்ன? நீ மாயக்காரன், நீ கூடனால வழிகாட்டி, நீ மதிகேட. இன்னொரு வார்த்தையை இயேசுப்பா வந்து சொல்லுவாரு, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை அப்படின்னு சொல்லுவாரு. 27ஆம் வசனத்துல மாயக்காரரே, வேத பாரகரே, பரிசேரே உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பா இருக்கிறீங்க. என்ன பிரச்சனை? நீ வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. நல்லாதான் பாருக்கிற, ஆனா நீ கல்லறை அப்படின்னு காடு சொல். நீ என்னுடைய ஆலயம் அப்படின்னு சொல்லல. நம்ம எப்படி இருக்கணும், தேவனுடைய ஆலயம். ஆண்டவர் சொல்லிட்டாரு நீ வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைங்களை தயவு செய்து மனசுல வச்சுக்கோங்க, சாத்தா கெட்டதை வச்சோ, வெறும் கெட்டதை வச்சு, சினிமா வச்சு, வெறும் வெளிப்பிரகாரமான சில பாவத்தை வச்சு நம்மளை காலி செய்யறதுக்கு, சண்டை பிரிவினையை கொண்டு வந்து நம்மளை காலி செய்யறதுக்கு மாத்திரம் அவன் திட்டம் கிடையாது. நம்ம அதெல்லாம் செய்ய மாட்டோம்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நல்லதை வச்சே நம்மளை காலி பண்ணி விட்டுருவோம். சரி, இவங்க பண்ண தப்பு என்ன தெரியுமா? இது எல்லாம் அவங்க பண்ணாங்கல்ல, நம்மளும் வஞ்சிக்கப்படக்கூடாதுல்ல. இவங்க பண்ண தப்பு என்ன தெரியுமா? இவங்க பண்ண தப்பு என்னன்னா, யோவான் புஸ்தகம் போங்க. யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 42வது வசனம் படிங்க. யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 42வது வசனம் படிங்க. தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். ஏசப்பா என்ன சொன்னாரு? உங்களிடத்துல என்ன இல்ல? தேவ அன்பு இல்ல. இத புரியுதா? இப்ப நீண்ட நேரம் ஜெபம் பண்ணாங்க, ஆனா தேவன் மேல இருக்கிற பாசத்தினால ஜெபம் பண்ணல. அது ஒரு பாரம்பரியமா நான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நேரம் ஜெபம் பண்ணணும். நம்ம படிக்கிறோம்ல 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல, நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனா இருந்தோம், அப்படிதானே? நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை நான் சுட்டெரிக்க கொடுத்தாலும், இதெல்லாம் நல்ல காரியமா கெட்ட காரியமா? தீர்க்க தரிசனம் வரும், அன்னதானம் பண்றது, தன்னை ஒப்பு கொடுக்கிறது, நல்ல காரியமா கெட்ட காரியமா? இது எல்லாம் நல்ல காரியம் தான். இப்படி இருந்தாலும் கூட அன்பு எனக்கு இராவிட்டா நான் ஒன்றுமே. இப்ப இவங்கள்ட்ட இதெல்லாம் நல்ல காரியம் தான். இது எல்லாம் ஆலயத்துக்கு போனாங்க, ஓய்வு நாள் ஆசரிச்சாங்க, எல்லாம் இருந்துச்சு. ஆனா அன்பு இல்லாதப்ப ஆண்டவர் சொன்னாரு நீ மாயக்காரன்பா, நீ யாரு, மதிகேட அப்படின்னு ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. இன்னொரு அழகான வசனம் வந்து லூக்கா புஸ்தகத்துல இருக்கு. லூக்கா புஸ்தகத்துல இந்த வெந்தயம், சீரகம், தசம பாகத்தை குறித்து ஆண்டவர் வந்து பேசுவாங்க. அந்த வசனத்தை நான் குறிச்சு வைக்கல. இந்த மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அங்க பேசியிருக்கிறார்ல, அதே மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல பேசின அதே அதிகாரத்தை லூக்கா வந்து எழுதுவார். யாராவது படிச்சிருக்கீங்களா? லூக்கா வந்து எழுதும்போது நம்ம அங்க மத்தேயுல என்ன படிப்போம்? நீ வெந்தயத்திலையும் சீரகத்திலையும்
எல்லாத்துலயும் நீ என்ன செய்யற? நீ தசமாக கொடுக்குற. ஆனா என்னெல்லாம் விட்டுட்ட நீனு? நீதியையும் இரக்கத்தையும் நீ என்ன செஞ்சுட்ட? விட்டுட்ட அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா லூக்கால பேசும்போது ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நீதியையும் இரக்கத்தையும் அன்பையும் விட்டுட்டாய் அப்படின்னு அந்த வசனம் வரும். ரொம்ப அழகா இருக்கும். சரி, அந்த வசனத்தை நீங்க தேடி பாருங்க, டைத்துன்னு போட்டு பாருங்க, சர்ச்ல பைபிள்ல டைத்துன்னு போட்டு பார்த்துட்டு லூக்கால எங்கெல்லாம் ஆண்டவர் வந்து டைத் தசபாகத்தை வச்சு ஆண்டவர் பேசியிருக்காரு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். ஒருவேளை உங்க பைபிள்ல சர்ச் கமெண்ட்ரி, பைபிள் பக்கத்துல சர்ச் கமெண்ட்ரில அந்த மத்தேயு 23க்கு என்ன வசனம் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதே வசனத்தை அங்க வந்து கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? மத்தேயு 23ல அந்த 25வது 23வது வசனம் இருக்குல்ல, 3வது வசனத்துக்கு எந்தெந்த வசனம் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. யாராவது இந்த சர்ச் இது இருக்குதா? மத்தேயு 23க்கு 23வது வசனம், மேத்யூ 23:23க்கு என்ன வசனம் ஆண்டவர் கொடுத்திருக்காங்க, என்னென்ன வசனம் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. அதுல லூக்காவை தேடி பாருங்களேன். லூக்கால அதே வசனத்தை ஆண்டவர் இங்க பேசுவார். லூக்கா 11 கிடைச்சிச்சு. தேங்க்யூ சோ மச். லூக்கா 11:42. தேங்க்யூ. லூக்கா 11:42 பாருங்களேன். எவ்வளவு அழகா அவங்களுடைய பிரச்சனையை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. 11:42மா, லூக்கா 11:42. பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்றத்தலாம் மறுக்குழுந்து முதலிய சகலவித பூண்டுகளினாலும் தசமமாக கொடுத்து பாருங்க, நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விட்டீர்கள். கிடைச்சிச்சா பாயிண்ட்? மத்தேயுல சொல்லும்போது இரக்கத்தையும் நீதியையும் நியாயம் சொல்லிடுவாரு. இங்க லூக்கா எழுதும் போது நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விட்டீங்க. முக்கியமான பாயிண்ட். இப்போ உங்க மனசுல புரியுதுங்களா? எதை அவங்க உள்ளத்துல விதைக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்பட்டாரு உங்களுக்கு புரியுதா? எப்பா நீ நீண்ட நேரம் ஜெபம் பண்ற, 10 கற்பனைன்னு சொல்லிட்டு இருக்கிற, தீர்க்க தரிசனம் சொல்ற, வேதாகமோன்னு சொல்ற, ஆனா என்ன இல்ல உன்கிட்ட? அன்பு இல்லப்பா. அதனாலதான் அந்த மரியாள் விபச்சாரம் பண்ண உடனே எந்த வசனம் ஞாபகம் வருது அவனுக்கு? எந்த வசனம் ஞாபகம் வருது? மோசனுடைய கட்டளையின்படி அவரை கல்லெறியணும் அவனுக்கு ஞாபகம் வருது. ஆனா பாவியையும் நேசிக்கணும் அப்படின்னு பழைய ஏற்பாட்டுல எவ்வளவு வசனம் இருக்குது. பிறனை நீ நேசிக்கணும் அப்படி லேவியராமத்துல எத்தனை முறை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அது அவனுக்கு ஞாபகம் வரவே இல்லை. பாத்தீங்களா? சத்ருவை சிநேகிக்கணும், அது அவனுக்கு ஞாபகம் வரல. ஏன்னா அன்பு ரூலிங் பிரின்சிபலா இல்லவே இல்லை. அவன் உள்ளத்தை ஆளுகை செய்யவே இல்லை. ஆனா அவனுக்கு தெரியும் செலுத்தணும். உங்களுக்கு புரிஞ்சுங்களா? ஆனா ஆண்டவர் இவங்களோட போராடுறாரு. என்ன போராடுறாருன்னா, உன்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு தெரியுமா மாய? உன்கிட்ட அன்பு இல்ல. ஏன் அந்த வார்த்தை மாயக்காரரே, குருடரே, மதிகேடரே, வெள்ளையடிக்கப்பட்ட கலரே, சர்ப்பமே ஏன் சொல்றாரு அப்படி தெரியுமா? அவங்களுடைய குணத்தை ஆண்டவர் இந்த மாதிரிலாம் நீ குணப்படைச்சவனா இருக்கிற அப்படின்னு வெளிப்படுத்ததான் தேவன் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்யறாரு. இன்னும் ஒரு முக்கியமான காரணத்துக்கு அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். எந்த காரியம் தெரியுமா? மத்தேயு புஸ்தகம். இந்த வார்த்தையெல்லாம் எதுக்கு அவங்களுக்கு பயன்படுத்தினாரு அப்படின்னா, மத்தேயு 11:20 வசனம் படிங்க. 11:20. தமது பலத்த செய்கைகளில் சரி, அதிகமானவைகளை செய்ய கண்ட குற்றங்கள் மனம் திரும்பாமல் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். சரி, யாரு ஆண்டவர் கடிந்து கொள்வாராம்? இந்த வசனம் என்ன சொல்லுது? இங்க பாருங்களேன். தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். யாரை கடிந்து கொள்வாரு? ரூபனையா? அந்த வசனம் என்ன சொல்லுது? தம்முடைய பலத்த செய்கைகளில் அதிகமானவர்களை கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியால். அப்படித்தானமா? யாரு தேவனுடைய சத்தியத்தையும் அதிசயங்களையும் அதிகமா விட்னஸ் பண்ணிருக்கிறாங்களோ அவங்களதான் என்ன செஞ்சாரு? கடிந்து கொண்டார். இதே மத்தேயு 23ல சொல்லப்பட்ட வார்த்தைங்க ஆயக்காரரையோ பாவிகள்கிட்ட ஆண்டவர் பயன்படுத்துறதே கிடையாது. அப்படித்தானே? இவங்கள்ட்ட ஏன் பயன்படுத்தினாரு அப்படின்னா, ஏசப்பா செஞ்ச அநேக அற்புதங்கள் அடையாளங்களை இவங்க பார்த்திருக்கிறாங்க. ஏசப்பாவுடைய அநேக பிரசங்கத்தை இவங்க நினைச்சிருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. ஆனாலும் இன்னும் இருதயம் கடினமா இருக்குது. அதனால தேவன் என்ன செய்யறாரு? அவங்கள கடிந்து கொள்றாரு. இப்ப நமக்கு இன்னொரு கேள்வி வரும். அப்ப கடிந்து கொள்றாரு அப்படின்னா அன்பு இல்லையா? யாரை கடிந்து கொள்வாரு? தேவனே. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். அழகான வசனம், எனக்கு பிடிச்ச வசனம். வெளிப்படுத்தல் 3:19 பாருங்க. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ
அவர்களை கடிந்து கொண்டு கிடைச்சிருச்சா? இப்ப இந்த பரிசேயர்கள், வேதபாரர்கள், பிரதான ஆசிரியர் இவங்களதான் ஆண்டவர் கடிந்து கொண்டார். கடிந்து கொண்டாரா இல்லைங்களா? ஏன் கடிந்து கொண்டார்? காரணம் நல்லா புரிஞ்சுக்கங்க. அவங்க அதிகமான சத்தியங்களை கேட்டாங்க. இது மத்தேயு 23 சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா எப்ப அப்ப அதுக்கு முன்னாடி எல்லாம் எவ்வளவு சத்தியங்கள், எவ்வளவு அற்புதங்கள், சரிங்களா? ஆனா அவங்க என்ன செய்யல? மனம் திரும்பவே இல்லை. இருதயத்தை கடினமா வச்சிருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் அவங்களை கடிந்து கொள்றாரு. ஆனா அதையும் எதுக்கு கடிந்து கொண்டாராம்? நான் நேசிக்கிறவர்கள் இவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன். பாயிண்ட் கிடைச்சிருச்சா? இந்த பரிசேயர்களை தேவன் நேசிச்சாரா இல்லையா? அதே மத்தேயு 23 அதிகாரத்துல, அதே மத்தேயு 23 அதிகாரத்துல இந்த வார்த்தை பயன்படுத்திருக்காருல்ல. என்னென்ன வார்த்தை? மாயக்காரரே, மதிகடரே, இந்த வார்த்தை பயன்படுத்திருக்காருல்ல. அதே 23 அதிகாரத்துல 37 வசனம் பாருங்களேன். எவ்வளவு அழகா அந்த வார்த்தை வருது பாருங்களேன். 37 வசனத்துல, எருசலேமே, 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 தீர்க்கதரிசிகளை கொலை செய்து இதை யார்கிட்ட பேசுறாரு இந்த வசனம்? இந்த அதிகாரம் முழுவதும் அந்த பரிசேயர், வேதபாரர் இவங்கள்ட்ட தான் பேசுறாரு. பேசும்போது என்ன வார்த்தை பயன்படுத்துறாரு பாருங்க. என்னவா சொல்றாரு? எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறியலே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறைகளே கூட்டி சேர்த்து கொள்ளுவனமாக நான் எத்தனை தரமோ. அப்படின்னா எவ்வளவு வாய்ப்பு கொடுத்திருக்காரு ஆண்டவர்? அப்ப இவங்கள்ட்ட அதிகமான கிரியைகள் செஞ்சிருக்காங்களா இல்லையா? அதிகமான செயல்கள் தான் சொல்றாரு. நான் எத்தனை தரமோ, எத்தனை தரமோ. 23:37 23:37 அந்த வார்த்தை பாருங்க, மறந்துடாதுங்க. எத்தனை தரமோ. அப்ப இவங்களை ரட்சிப்பதற்கு இயேசு கிறிஸ்து எத்தனை தரம் பாடுபட்டு இருக்கிறார். இவங்களை கூட்டி சேர்க்கிறதுக்கு, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் மன்னமா இவங்களை எடுத்த முயற்சிகள் என்ன? இன்னைக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோமா? நம்முடைய ஆசாரியர்கள், நம்முடைய மூப்பர்கள், நம்முடைய தலைவர்கள் அவங்க ரட்சிக்கப்படுவதற்கு நம்ம எத்தனை முயற்சி எடுத்திருக்கிறோம்? எத்தனை பிரசங்கம் பண்ணிருக்கிறோம்? எத்தனை முறை அவங்க நம்ம வீட்டுக்கு அழைச்சிருக்கிறோம்? எத்தனை முறை நம்ம அவங்களுக்கு ஒரு உணவு கொடுத்திருக்கிறோம்? எத்தனை முறை அவங்கள்ட்ட குறை இருந்தாலும் நம்ம அவங்களுடைய உரிமையை நம்ம பாதுகாத்திருக்கிறோம், அவங்களுக்கு கனத்தை கொடுத்திருக்கிறோம். இயேசுவின் அன்பு எவ்வளவு பெருது பாத்தீங்களா? கடைசியா இந்த பரிசேயர்கள்ல இதுக்கு அப்புறம் இந்த பரிசேயர்கள், ஆசாரியர்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா? இதுக்கப்புறம் பார்க்கலாமா? அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். கடைசி பாயிண்ட், இயேசுவின் அன்பினால் தொடப்பட்ட பரிசேயர்கள், ஆசாரியர்கள். இயேசுவின் அன்பினால் தொடப்பட்ட பரிசேயர்கள், ஆசாரியர்கள். Pharisees who were touched by Christ's love. Pharisees who were touched by Christ's love. Pharisees and priest கூட போட்டுக்கலாம். Priest who were touched by Christ's love. தேவனுடைய அன்பினால் தொடப்பட்டவங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப இந்த மத்தேயு 23 அதிகாரம் ஏதோ அவங்க மேல எரிச்சலா இருந்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் கிடையாது. இப்பயாவது அவங்க நடந்திர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை சேர்த்துக் கொள்வதற்காக எடுக்கப்பட்ட முயற்சி தான். கோழித்தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்வதற்கு எடுக்கப்பட்ட முயற்சி மாதிரி ஏசப்பா எடுத்த ஒரு பெரிய முயற்சி. அதனாலதான் சில நேரங்களில் நம்ம ஆண்டவர் ஓமைகளை சொல்லி பார்க்கிறாரு, அவங்க சரி வரல. அப்படித்தானே? எத்தனை ஓமைகள் அவங்களுக்கு சொல்லியிருப்பாரு, எத்தனை பேர் வச்சு பேசியிருப்பாரு, அவங்க சரி வரல. கடைசியா அவர் மரிக்கிறதுக்கு முன்பாக அவங்களை கடிந்து கொள்றாரு. அந்த கடிந்து கொள்ளுதல் என்னதுதான் நம்ம பார்த்தோம். அந்த கடிந்து கொள்றது என்னன்னு பார்த்தோம். அன்பு. எந்த வசனம்? ரெவலேஷன் 3:19. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். என்ன மாதிரி தேவன் அவங்கள நேசிச்சிருக்கிறாங்க. சரி, கடைசியா இவங்க நேசிச்சார, இவங்கள சில பேர் தொடப்பட்டாங்களா இல்லையா? அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் படிங்களா? ஏசப்பா இவங்களை தொடர்ந்து நேசிச்சு அவங்களுக்கு வேண்டிய சத்தியங்களை கொடுத்துட்டே வந்தாங்க. 6:7 பாருங்களேன். சரி, தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிட்டு, ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு. யார் அந்த கூட்டம்? யாரு? ஆசாரியர். உங்களுக்கு புரியுதுங்களா? ஆசாரிய கூட்டம் வந்துருச்சு. இப்ப
இந்த ஆசாரியர்கள் தான் இயேசுவை கொலை செய்வதற்கெல்லாம் அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க? கூட்டம் கூட்டமா இருந்தாங்க. இயேசு போனவர் பரமேறின பிறகு அவங்க சீசர்கள் வழியா ஒரு ஆசாரிய கூட்டம்லாம் எழும்புது. பாத்தீங்களா? ஆசாரியர்கள் அநேக பேர் விசுவாசத்துக்கு என்ன செஞ்சாங்க? கீழ்ப்படிஞ்சாங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. 5வது வசனம். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். அந்த வசனம் இல்ல. இப்ப எந்த வசனம் படிச்சீங்க? அப்போஸ்தலர் 6:7 படிச்சோம்ல. அப்போஸ்தலர் 5:34 படிங்களேன். அழகான வசனம். 33 படிங்க. முதல்ல 33 படிங்க. அதை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படிக்கு யோசனை. யாரை கொலை செய்யும்படிக்கு யோசனை பண்றாங்கன்னா சீஷர்களை. இப்ப 34 படிங்க. முக்கியமான வசனம். சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாயசாஸ்திரியாகிய கமாலியேல் என்னும் பேர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து வெளியே கொண்டு போக சொல்லி சங்கத்தாரை நோக்கி இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறது குறித்து எச்சரிக்கையா இருங்கள். காப்பாத்துறாங்களா இல்லையா? யார் காப்பாத்தப்பட்டா? இப்ப சீஷர்களை காப்பாற்றக்கூடிய செய்திகளை அவங்க என்ன செய்யறாங்க? அவங்க கொடுக்குறாங்க. சரிங்களா? இன்னொரு வசனம் நம்ம வாசித்து முடிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர்ல 11ஆம் அதிகாரம் போங்க. 11ஆம் அதிகாரத்துல இங்க ஒரு வசனம் வரும் பாருங்க. முதல் வசனத்தை படிங்க. தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயத்தில் இருக்கிற அப்போஸ்தலர்கள் சகோதரர்கள் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி. சரி, யார் இவங்க? விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி, சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோட போஜனம் பண்ணுவீர் என்று அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள். சரி, அவனோட போஜனம் பண்ணுவீங்க என்று சொல்லி அவனோட என்ன செய்யறாங்க? வாக்குவாதம் அங்க பண்றாங்க. இந்த விருத்த சேதனம் உள்ளவங்க யாரு? இந்த விருத்த சேதனம் உள்ளவங்க அவங்க யூதர்கள். இப்ப இது என்னங்க நடக்குது தெரியுமா? இங்க ஒரு கூட்டம் நடக்குது. அதாவது இந்த விருத்த சேதனம் உள்ளவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இங்க ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல விருத்த சேதனம் உள்ளவங்க பேதுருட்ட என்ன செய்றாங்க? பேசுறாங்க. இவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஆனா அவங்க எந்த பழக்கத்துல மாட்டி இருந்தாங்க அப்படின்னா, அந்த விருத்த சேதனம் இல்லாதவங்க அந்த பழக்கத்துல அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க மாட்டியிருந்தாங்க. ஆனா அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க இருந்தாங்க. சரிங்களா? இன்னொரு வசனம் இருக்கும். நான் அந்த வசனத்தை குறித்து வைக்கல. நீங்களும் படிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் புத்தகத்துல பரிசேயரை குறித்து படிங்க. அடுத்த வாரம் நீங்க உங்களால் கொண்டு வர முடியுமான்னு பாருங்க. பரிசேயரை குறித்து சில பரிசேயர்கள் ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லி ஒரு வசனம் நேரடியாக இருக்கும். நீங்க பைபிள்ல போயிட்டு பாரிசீஸ்ன்னு போட்டு பாருங்க. அப்போஸ்தலர் புத்தகத்துல பரிசேயர்களை குறித்து ஒரு சில வசனங்கள் இருக்கும். சரிங்களா? அப்ப இப்ப நம்ம எத்தனை வசனம் படிச்சோம்? ஒரு முதல் 2 வசனத்தை உங்க மனசுல வச்சுக்கணும். முதல் 2 வசனத்துல என்ன படிச்சோம்? ஆசாரியர்கள் அனைவரும் தேவனை ஏற்றுக்கொண்டாங்க. ஜனக்கூட்டத்தார்ல கனம் பெற்ற கமாலியேல் என்ன செய்வாங்க? சீஷர்களை காப்பாற்றுவதற்கு அவங்க யோசனைகளை என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. அப்ப இயேசுவினால் தொடப்பட்ட நபர்கள் இருந்தாங்களா இல்லையா? பாருங்களேன். இயேசுவானவர் இந்த உலகத்துல இருக்கும் பொழுது தொடப்படாத பரிசேயர்கள், அதற்கு அப்புறம் இயேசுவானவர் பரமேறின பின்பு அவங்க என்ன செஞ்சாங்க? தொடப்பட்டாங்க. என்னைக்குமே ஊழியம் என்பது அந்த நபரு இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் என்பதற்காக ஊழியம் செய்யக்கூடாது. ஊழியம் எதுக்கு செய்யணும்னா, இயேசுவோட அன்பு என்னை நெருங்கியதுனால நான் ஊழியம் செய்யணும். நான் ரிசல்ட்டை குறித்து என்னைக்கு என்ன செய்யக்கூடாது? இயேசுவானவர் மாத்திரம் ரிசல்ட்டை குறித்து ஐயோ இவங்க மனம் திரும்புவாங்களா அப்படின்னு யோசிச்சாரு அப்படின்னா அவரால் ஊழியம் செஞ்சிருக்கவே முடியாது. ஏன்னா கடைசியில யார் தான் கல் எறிஞ்சது? யார் தான் சிலுவையில் அறிஞ்சது? இந்த பரிசேயர்கள், பிரதான ஆசிரியர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்தா இவரை சிலுவையில் அறிஞ்சது. இப்ப இயேசுவானவர் இவங்க சிலுவையில் அறைவாங்க அப்படின்லாம் அவர் யோசிச்சார் அப்படின்னா இவங்க மத்தியில இப்படிப்பட்ட அன்பை காமிச்சு இவங்க மத்தியில ஊழியம் செஞ்சிருக்கவே முடியாது.
ஏசப்பா அந்த ரிசல்ட் குறித்து ஒரி பண்ணவே இல்லை. ஆனா அந்த ரிசல்ட் தேவனுடைய இயேசுவானவர் அளவு கடந்த அன்பை இவங்க மேல காண்பிச்சதுனால இந்த கூட்டத்தாரும் என்ன செஞ்சாங்க, இந்த கூட்டத்தாரு சிலரும் என்ன செஞ்சாங்க, அவங்களும் ரட்சிப்பின் பாதைக்குள்ளாக அவருடைய சீஷர்கள் வழியா என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இன்றும் நம்ம மத்தியிலையும் கூட அநேக பரிசேயர்கள் இருக்கலாம், அநேக பிரதான ஆசிரியர்கள் இருக்கலாம், மூப்பர்கள் இருக்கலாம், சங்க தலைவர்கள் இருக்கலாம், ஜெப ஆலய தலைவர்கள் இருக்கலாம். அப்படிப்பட்ட நபர்களிடத்துல நாம் இயேசுவை போல நம்ம நடந்து கொண்டிருக்கிறோமா? எப்படி நம்ம நடக்கிறோம்? நம்ம இப்படிப்பட்ட நபர்களை நேசிக்கிறது சுலபம் கிடையாதுங்க. ஏன்னா நம்ம மனசுல ஏற்கனவே ஒரு ஸ்டாண்டர்ட் விதைச்சிருப்போம். அவங்க எல்லாம் சத்தியம் தெரிஞ்சவன், அவன் எப்படி இப்படி பண்ணலாம், உயர் பதவியில இருக்கிறான், அவன் எப்படி இப்படி பண்ணலாம், அப்படி மனசுல நம்ம சின்ன வயசுல இருந்தே விதைச்சிருக்கோம். ஆனா இயேசுவின் அன்பை புரிஞ்சுக்கங்க, அவங்களையும் இயேசப்பா அதிக அதிகமா நேசிக்கிறாங்க. ஆண்டவர் இந்த குணமும் நம்ம இடத்துல வேண்டும் அப்படின்னு சொல்லி இயேசப்பா என்ன செய்றாங்க, எதிர்பார்க்கறாங்க. நமக்கு கிடைச்ச பாடம் என்னது? ஒரு பாடத்தை மறந்துடாதுங்க. நன்மையானவைகளையும் சாத்தா என்ன செய்வான், நல்ல காரியத்திலையும் நம்மள என்ன செய்வான் சாத்தா, வஞ்சிப்பான். இது மனசுல தயவு செய்து வச்சுக்காங்க. பைபிள் படிக்க வச்சிருவான், ஜெபம் பண்ண வச்சிருவான், ஆலயத்துக்கு போக வச்சிருவான், தசமா கொடுக்க வச்சிருவான், ஊழியம் செய்ய வச்சிருவான், பத்திரிகை படிக்க வச்சிருவான், மோசே பிரமாணத்தை படிக்க வச்சிருவான், ஓய்வு நாள் படிக்க வச்சிருவான். ஆனா அன்பு மட்டும் உள்ளத்துல கொடுக்கவே மாட்டான். ஆனா யாரு தூரமானவங்க கிடையாது ஏசப்பா சொன்னாரு அந்த வேதப்பாரங்கிட்ட. அந்த வேதப்பாரனை எப்போ ஒத்துக்கிட்டானோ, முழு ஹிருதயத்தோடும் முழு ஆத்மாவோட முழு பலத்தோடும் தேவனை அன்பு கூறுவதுதான் கற்பனையிலும் சிறந்த கற்பனை ஒத்துக்கிட்டானோ, அப்ப சொன்னாரு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன். நம்ம வாழ்க்கையிலையும் வெறும் பைபிள் படிச்சுட்டா பிரேயர் பண்ணா பரலோகத்துக்கு போயிடலாம், ஆலயத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சு கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னையே நீ என்ன செஞ்சுட்டு இருக்காத, ஏமாத்திட்டு இருக்காத. நீனும் யாருதான், ஒரு பரிசேயன் தான். ஆனா நீ அப்படி இருந்தா கூட எப்படி அந்த பரிசேயர்கள் நேசிச்சோம், நான் உன்னையே என்ன செய்யறேன், நேசிக்கிறேன். வா, எத்தனை நேரமும் உன்னை கூட்டி சேர்வதற்கு மனதுலனா இருந்தேன், இப்போ உன்னை கூட்டி சேர்க்கிறதற்கு நான் மனசுலனா இருக்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்லி காட் நம்மளை என்ன செய்யறாங்க, அழைக்கிறாங்க. நம்ம காட்டு போவோம், ஆண்டவரே நல்லதை வச்சு என்னை சாத்தான் ஏமாத்துறான், ஆனா எப்படி ஜெயிக்கணும்லாம் எனக்கு தெரியலப்பா. இந்த நல்லத எப்படி நீங்க எப்படி செய்வீங்களோ அப்படி செய்யணும்னு எனக்கு தெரியல. எப்படி உண்மை நேசிச்சு ஆலயத்துக்கு போகணும் எனக்கு தெரியல. உங்க மேல இருக்கிற பாசத்தினால எப்படி பைபிள் படிக்கணும்னு எனக்கு தெரியல. உங்க மேல இருக்கிற பாசத்தினால எப்படி ஊழியம் செய்யணும்னு எனக்கு தெரியல. உங்க மேல இருக்கிற பாசத்தினால நான் எப்படி ஆலயத்துக்கு போகணும்னு எனக்கு தெரியலப்பா. அந்த மனசே வர மாட்டுதுப்பா. எனக்கு சொல்லிக் கொடுங்க. உங்க அன்பு எனக்கு நெருங்கி ஏவணும். அதனால நான் ஒவ்வொரு நாளும் எஞ்சி காலையில பைபிள் படிக்கணும், ப்ரேயர் பண்ணணும், ஊழியம் செய்யணும். அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்குள்ள கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தர்களை கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சரிங்களா? ஆமென். நல்லதொரு செய்தியை நம்ம கேட்டோம். கடவுள் நம்மளை இந்த அன்பிலே நடத்தும்படியாக நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம ஜெபித்துக் கொள்கின்ற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். நிச்சயமாகவே அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்,